எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிஃப்டிக்கு இதுதாங்க வேலை. கல்யாண பந்தல்லாம் மைனர் வேட்டி கட்டிட்டு போய் பெண்களுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாடா வந்து சாம்பார் பாக்கெட் எடுத்து சாம்பார் ஊத்துறான்னா வேலை செய்யறதில்ல. 26,000 சுற்றியே ஒரு மாத காலத்துக்கு மேலாக எந்த பக்கமும் நகராமல் இப்படி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் வாழ்நாளில் நான் இப்படி பார்த்ததில்லை பெரிய சைட்வேஸ். நண்பர்களே, 26,000 பாயிண்ட் என்பதுக்கு ஒரு மரியாதை இல்லை. வெறும் ஒரு 5% வாலட்டிலிட்டி இந்த 26,000 பாயிண்ட்டுக்கு வருதுன்னாவே அதுவே 1,300 பாயிண்ட் ஆச்சு. ஸோ வாலட்டிலிட்டிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு நம்ம மார்க்கெட்டில். அதை உடைக்கிறதுக்காகத்தாண்டா நான் பறந்து வர்றேன் அப்படின்னு எத்தனையோ மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, இப்போ உக்ரைனும் யூரோப்பியன் யூனியனும் ஓகே அமைதி ஒப்பந்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தைக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் ரஷ்யாவுக்கூட இருக்கக்கூடிய சண்டை, உக்ரைன் ரஷ்யா வார் வந்து அடுத்த புது வருடம் பிறக்கும்போது ஒரு அற்புதமான வருடமாக பிறக்கும். இப்படி ஒரு மோசமான கேவலமான வருஷத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் புதுசாக வரக்கூடிய வருடம் ஒரு அருமையான ஆண்டாக மாறுமா? ஸோ உக்ரைனில் அமைதி பேச்சுவார்த்தை ரொம்ப நெருங்கி முடிவு கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால புதிய வருடத்தில் மார்க்கெட்டில் ஒரு ரேலி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா இந்தியா டீல், யூரோப்பியன் எப்போ வேணாலும் திடீர்னு மைக்கை பிடிச்சி 4 பேர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் நாங்கள் சாதிச்சிட்டோம், அதுலேயும் ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவார்னா அவ்வளோதான் உலகத்திலே பெரிய டீலை நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். அதே மாதிரி 2026 பட்ஜெட்டும் நெருங்கி வருது. ஆனால் நான் யாரையுமே நம்பலிங்க. நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க, மேலே இருக்கிற 4 பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட். அவனால தான் நிஃப்டி வந்து 5%லேருந்து 10%, அதாவது 1,300லேருந்து ஒரு 3,000 பாயிண்ட் வரைக்கும் மாற்றக்கூடிய சக்தி இந்த 4 பாயிண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் நான் இந்த 4 பேர்த்தையுமே நான் நம்பலை. எனக்கு அந்த பாயிண்டே வேண்டாம், போங்கடா கட்டால் அப்படின்ற மாதிரி நான் Q3 ரிசல்ட்டை தான் நம்புகிறேன். ஸோ அந்த எந்த ஒரு ரிசல்ட் சீசன்லேயும் பல பங்குகள் பெரிய அளவில் 10-20% மாற்றத்தை கொண்டு வரும். அது மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நான் அவனை மட்டும்தான் நம்புகிறேன். மற்றவங்கெல்லாம் எப்படியோ போங்கடா, சும்மா ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க 1 வருஷமா 6 மாதமா, இதா இப்போ டீல் போடுறோம் அப்போ டீல் போடுறோம், இந்த பாரு வாரம் நாங்கள் நிறுத்த போகிறோம், எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு Q3 ரிசல்ட் சீசனே இன்னும் ஒரு 15 நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படியே இருந்தாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, எங்களுடைய ஸ்டாக்குகள் பல்வேறு பங்குகள் 10-20% வால்டிலிட்டி என்பது ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் போகுது. ஸோ இதில் எந்த ஒரு பாயிண்ட்னால நம்மளுடைய மார்க்கெட்டு 1000-2000 பாயிண்ட் ரேலி வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பெருமை. இல்லைன்னா நம்மளுக்கு இருக்கிறது Q3 ரிசல்ட் இன்னும் ஒரு 15-20 நாளில் வர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, நம்மளுக்கு தெரியாது பூவோட சேர்ந்து நாரும் மணக்குமா அல்லது நாரோட சேர்ந்து பூவும் நறுமணம் இல்லாமல் வாடி போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எப்படி இருக்கும்னு தெரியாது. அதாவது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து HDFC குரூப் வந்து 9.5% ஹோல்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதாவது இந்த அக்ரிகேட் ஹோல்டிங் 9.5% இருக்கலாம்னா என்ன அர்த்தம்னா, HDFC பேங்கோ அல்லது HDFC பேங்க்ல இருக்கக்கூடிய சப்சிடரியோ அல்லது HDFC பேங்கினுடைய இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று மொத்தமாக அந்த குரூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய HDFC-னுடைய இந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா HDFC-னுடைய மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் HDFC மியூச்சுவல் ஃபண்டுலேயே வேற ஒரு ஃபண்டு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கூட ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுடைய HDFC-லேயே வேற ஏதாவது ஒரு சப்சிடரியோ ட்ரஸ்டியோ ஏதாவது ஒரு நேமில் வந்து ஹோல்டிங் என்பது இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த டோட்டல் ஹோல்டிங் 9.5%க்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ HDFC பேங்க் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே HDFC குரூப் மூலிமா ஏகப்பட்ட வருமானம் வருது. இருந்தாலும் இந்த மாதிரி வேற பங்குகள்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய growth அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பெரிய ஆள் அவங்களுடைய கம்பெனி வச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை என்பது வரும். ஸோ பூ மணக்கின்றதா இல்லை நாறு மணக்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கடந்த ஒரு வருஷத்தில் HDFC பேங்கினுடைய ஷேர் பிரைஸ் 6.25% லாபத்தை கொண்டு வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் கடந்த ஒரு வருஷத்தில் 15% லாஸ் என்பதை கொண்டு வந்திருக்கு. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான செய்திகள் ஒன்று இருக்கு. ஒன்று, இந்த ICICI Prudential Asset Management அப்படின்றதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு டிசம்பர் 16 தான் அந்த ஐபிஓனுடைய லாஸ்ட் டேட்.
இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னவாக இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இது வந்து 15% பாசிட்டிவா வந்து லிஸ்டிங் ஆகுமோ அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம்ல பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த KSH இன்டர்நேஷனல் குரூப் அப்படின்றதுடைய லாஸ்ட் டேட் டிசம்பர் 18. இந்த பங்குல என்ன கிரே மார்க்கெட் பிரீமியம் போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஓப்பனே ஆகல, ஒன்றும் பெருசா கிளாரிட்டி என்பதே இல்லை. அட கடவுளே, இன்னைக்கு என்ன எல்லாமே பிரேக்கிங் நியூஸா ஏகப்பட்டது, பெரிய பெரிய நியூஸா வருது. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு ஏன் பாவம் இப்படி 4% இறங்கி கிடக்கு? இதெல்லாம் பெரிய ஃபால். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேங்க் ஷேர் திடீர்னு 4% இறங்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிட்டி ரிசர்ச் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய Q3 ரிசல்ட்டில் இந்த ஆக்சிஸ் பேங்க்குக்கெல்லாம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குமோ, அதில் ப்ரெஷர் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சதுன்னா அந்த கம்பெனியினுடைய லாபமும் குறையும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க, 100 ரூபாய் கடன் வாங்குறாங்க, அதுக்கு வந்து ஒரு 5 ரூபா வட்டி கொடுக்குறாங்க. அதே பணத்தை எடுத்துக்கொண்டு வேற ஒருத்தருக்கு பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோன் கொடுக்குறாங்க, அதில் ஒரு 7% சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனால் குறைஞ்சிட்டே வருது, அதில் ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் யூகிக்கிறாங்கன்னா, நம்மளும் தான் டெய்லி ஏதாவது ஒன்று கருத்து கணிப்பு பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஆனால் இந்த சிட்டி போன்ற எத்தனையோ பெரிய பெரிய ரிசர்ச் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட அதில் மார்க்கெட்டில் எத்தனை லட்சம் கோடிக்கு இம்பேக்ட் வருது பாருங்க. ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் வெளியே வருது, உடனே பாவங்க 4% காணாம போகுது. டேய், நாங்கள் ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கோம். ஆனால் பாருங்க, இந்த பங்கு இறங்கினதுனால யாருக்கும் பெருசாக வருத்தம் இருக்காது. அது இருக்கிறதுலையே ஒரு உச்சத்திலிருந்து தான் 4% இறங்கி இருக்கு. நண்பர்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளுடைய நிலைமையே தலைகீழாக மாறிடும். அதுலேயும் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவங்க என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய பணத்தை குறைக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பாரு, நீ டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் முதல்ல 2000 ரூபாய்க்கு மேலே நீ கேஷாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது டொனேஷனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எத்தனையோ செக்ஷனில், அதுவும் குறிப்பாக இந்த 80Gலாம் சில பேர் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதில் வந்து நிறைய பேர் ஃபேக்காக கிளைம் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. நானும் தான் ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 கோடி 10 கோடி 50 கோடின்னு சம்பாதிக்கும் பொழுது டொனேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயும் எவ்வளோ சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. ஏதாவது ஃபேக்காக டேக்ஸை குறைக்கணுங்கிறக்காக ஏதாவது பண்ணோம்னா அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனால்ட்டியை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் தேங்காயை உடைக்கிறதோட சரி. நண்பர்களே, இன்றைக்கி இந்த நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி 1% ஏறி இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2 குவார்ட்டர்களாக லாஸ் மேக்கிங்கை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பங்கு ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் கடந்த பங்கு இன்னைக்கு 1% ஏறியது. அப்படின்றதுனால என்ன அறிவிப்பு, Q2ல என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னுமே அந்த பங்கு லாபகரமாக திரும்பல. லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதனால Q3ல என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுடைய திட்டங்கள் பார்க்கறதுக்கு அதிரடியாக இருக்கும். திடீர்னு பார்த்தா சிலதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிரும். ஏதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்றி விட்டுறது அல்லது ஆப்போசிட் பார்ட்டிக்கு கும்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விடக்கூடிய திட்டங்கள் தான் நிறைய போட்டு வைப்பார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு 20-30 ஆடிக்கிட்டு இருந்த பிட்காயின் திடீர்னு 1.25 லட்சத்துக்கு போயிட்டான். இப்போ போய் மறுபடியும் பிட்காயின் எடுத்து பார்த்தா அது கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி 52 வீக் லோவில், ஒரு வருஷத்தினுடைய லோவில் $1,25,000 அமெரிக்க டாலர் வரைக்கும் போன இந்த பிட்காயின் தற்போது 86,000 உழுகு. என்றைக்குமே சில பங்குகள் ஏறிட்டே இருந்தாலும் பயமாக இருக்கும், இறங்கிட்டே இருந்தாலும் பயமாக இருக்கும். நடுவில் இப்படி இருந்தால் தான் பெருசாக பயம் இருக்காது. நம்மளுக்கு மனசு சோர்வு வரும், என்னடா நகர மாட்டேன்றான்னு. ஆனால் பெருசாக பயமும் பெருசாக பயம் இருக்காது. இப்போ கோல்டு இப்படி ஏறிக்கிட்டு இருக்கான், பயமாக தானே இருக்குது. இப்போ இந்த பிட்காயின் இப்படி இறங்கிக்கிட்டு இருக்குது, பயமாக தானே இருக்குது. நம்ம ட்ரம்ப் அவர்கள், ராஜா நீங்கள் புதிய திட்டம் மட்டும் எனத்தையாவது ஒன்று ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கிடாதீங்க. இப்போ தான் இந்திய பங்கு சந்தைகள் மேலையும் போகாம கீழையும் போகாம ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு மாசமா. நண்பர்களே, பேருக்கு பின்னாடி இந்தியான்னு பேர் வச்சுட்டு அது என்ன பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்டு பண்ணுறாரல்ல, யார் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு சில நேரங்களில் கன்ஃபியூஷன் வரும்.
அதாவது சரிகமா இந்தியா லிமிடெட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிடிசி இந்தியா அப்படின்ற பங்கு அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்களை யார் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இந்த சரிகமா இந்தியா அப்படின்ற பங்கு எல்லாம் ஃபுல்லாக ப்ரைவேட் கிட்ட தான் இருக்கு. பிடிசி இந்தியா அப்படின்ற பேர் இருக்கு. நம்ம உடனே போய் அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் கீது இருக்கா, அப்படி இல்லைனாலும் அந்த பங்கு வந்து பப்ளிக் செக்டர் பங்குகள் எது வச்சிருக்காங்களோ அவங்க பணம் போட்டு இந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி அவங்க ஒரு ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பிடிசி இந்தியா சமீபத்தில் ஒரு வருஷத்தினுடைய லோ ப்ரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது அந்த பங்கு 243 வரைக்கும் போயிருக்கா தன்னுடைய உச்சமாக. அதுக்கப்புறம் இப்போ 150 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்போதைய Q2 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று நான் என்ன மோசமாக கொடுத்துட்டேனா இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த பங்கு எப்பவும் செய்யக்கூடிய ஒரு 200-250 கோடி மதிப்பிலான 2 குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்போ அடுத்து தரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுடைய செக்டரில் இவங்க தான் பெரிய ஆள், இவங்களுக்குன்னு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு எத்தனையோ கம்பெனிகள் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சரிகமா இந்தியா அப்படின்ற பங்குனுடைய வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 44 கோடி அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான இந்த கம்பெனியில் இவங்க தான் பெரிய ஆள். தற்போதைக்கு டிப்ஸ் மியூசிக் எல்லாம் 2வது இடத்துல இருக்கு. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த செக்டர்னுடைய லீடர் அடுத்த Q3 ரிசல்ட் எப்படி வெளியிடுவாங்க, ஏதாவது ஒரு பழையபடி 60 கோடி 70 கோடி பக்கம் அவங்களுடைய பழைய வருமானம் வருமா? இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் சரிகமால எஃப்ஐஐஸ் 17%, அதே மாதிரி டிஐஸ் 5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்க ஒரு சின்ன சந்தோஷம், இது ஒரு செக்டர் லீடர் கம்பெனியாக இருக்குது, ஆனாலும் 52 வீக் லோவில் இருக்குது. அதே மாதிரி ரீட்டைல் பப்ளிக்லாம் தனியாக இல்லை, எஃப்ஐஐஸ் டிஐஸ் எல்லாம் கூட தான் உட்காந்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.